திருக்கண்கள் எல்லாம் சிவந்திருப்பானேன், திருக்குழல் கத்தைகள் எல்லாம் கரைந்திருப்பானேன், கஸ்தூரி திருமண் காப்பு கரைந்திருப்பானேன், திருவதரம் வெளுத்து போயிருப்பானேன், திருக்கழுத்துகள் எல்லாம் நகச்சதங்களாய் இருப்பானேன், திருமேனிகள் எல்லாம் குங்குமப்பொடிகளாய் இருப்பானேன், திருப்பரியட்டங்கள் எல்லாம் மஞ்சள் வர்ணமாய் இருப்பானேன், திருவடிகள் எல்லாம் செம்பஞ்சு குழம்பாய் இருப்பானேன். இப்படிப்பட்டிருக்கிற அடையாளங்களை எல்லாம் பார்த்து நாச்சியாருக்கு மிகவும் திருவுள்ளம் கலங்கி இருக்கிறது. ஆனபடியினாலே உள்ளே இருக்கிறவர்களை வெளியே விட வேண்டாம் என்னும், வெளியே இருக்கிறவர்களை உள்ளே விட வேண்டாம் என்னும் இப்படி ஒரு கட்டுப்பாடு பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே இப்போ உள்ளே விண்ணப்பம் செய்ய சமயமில்லை. ஆனபடியினாலே நேற்றைக்கு எழுந்துள்ளவிடத்திலே தானே இன்னைக்கும் எழுந்துள்ள சொல்லி நாச்சியார் அருள் செய்த பிரகாரம் காலை 9ஆம் நாள் போர்வை களைதல் என்னும்படியான 9 விதமான வஸ்திரம் அது பெருமாள் சாத்தி கொண்டு வீதியார புறப்பாடு கண்டருளி ஓரொரு பிரதட்சணத்திலேயும் ஓரொரு போர்வையை களைந்து அற்புதமாக கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டு கடைசியாக சர்வாபரண பூசிதனாய் சமஸ்தசன் மங்களானி சந்தனாக எம்பெருமான் தான் தன்னுடைய அனுகிரகத்தை உலகத்தாருக்கு காட்டிக்கொண்டு உள்ளே வந்து மட்டையடை உற்சவங்கிறதான அற்புதமான வைபவம் நடைபெறும். பிராட்டிக்கும் பெருமாளுக்குமான ஊடல். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இது ஏதோ பிராட்டி பெருமாள் அப்படிங்கிறதான ஒரு வைபவமாக இருந்தாலும் ஒரு ஜீவாத்ம பரமாத்ம சம்பந்தங்கிறதாக பார்க்க வேண்டும். அப்படி ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே இருக்கக்கூடியதான விஷயமாக இதை கொள்ள வேண்டியது. அதுதான் இதனுடைய உள்ளர்த்தமாக தாத்பரியார்த்தமாக நாம் கொள்ள வேண்டும். அந்த ஊடல் அதன் பிறகு மத்தியஸ்தமாக பேயாழ்வார் எழுந்தருளி அவர்களுடைய அந்த ஊடலை சமாதானப்படுத்தி இருவரையும் சேர்த்து வைக்கிறார். இதனுடைய தாத்பரியம் என்ன? ஜீவாத்மா பரமாத்மாவை திரும்பி கூட பார்க்காமல் சம்சாரத்திலே மூழ்கி கொண்டு போய் கொண்டே இருக்கிறான். பரமாத்மா எப்படியான இவனை நம்ம பக்கத்தில் சேர்க்கணும்னு பார்க்கிறார், முடிய மாட்டேங்கிறது. ஆனால் ஆச்சாரியன் தான் இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இடையில வந்து இவனையும் திருத்தி அவருக்கும் நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானிடத்தில் சொல்லி இந்த சம்சாரத்தில் இருக்கிற ஜீவாத்மாவையும் உபதேசம் பண்ணி திருத்தி இருவரையுமாக சேர்த்து வைக்கிறானே ஆச்சாரியன். அதுபோல் இப்போ அதை அந்த தான் அப்படி நடத்தி காமிக்கிறார். பெருமாள் பிராட்டியும் பெருமாளுக்குமாக ஊடல் போலவும் அங்கே பேயாழ்வார் வந்து அவர்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கிறார் போலவும் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஆச்சாரியன் சேர்த்து வைக்கிறான் என்கிறதாக போல அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த வைபவம். அவரை முடித்து கலிக்கச்சு கட்டி வல்லை அமைந்தி குதிரை நம்பிரான் மேலே ராத்திரி 30 நித்திரை எண்ணீரே ஜெகத் தரிசனார்த்தமாக ஜாகரூபனாய் இருந்தபடியினாலே திருக்கண்கள் சிவந்து போற்றுது, திருக்குறள் கத்தைகளெல்லாம் கலைந்திருப்பானே என்னால் காத்தடித்து கலைந்து போற்றுது, கற்பூரி திருமண்காப்பு கலைந்திருப்பானே என்னால் அதிகடமான சூரிய கிரகணத்தாலே கலைந்து போற்றுது, திருவதரம் வெளுத்திருப்பானே என்னால் தேவதைகளுக்காக சங்கத்வானம் பண்ணினபடினாலே திருவதரம் வெளுத்து போற்றுது, திருமேனிகள் திருக்கழுத்துக்களெல்லாம் நகச்சரங்களாயிருப்பானே என்னால் அதிப்பிரயாசமான காடுகளிலே போகிற போது பூமுட்கள் கிழித்தது, திருமேனிகளெல்லாம்
குங்குமப்பொடிகளாய் இருப்பானே என்னால் தேவதைகள் புஷ்பவர்ஷம் வர்ஷித்தபடியினாலே புஷ்பரேணுக்கள் படிந்தது. திருப்பரியத்தங்களெல்லாம் மஞ்சள் வர்ணமாய் இருப்பானே என்னால் சந்தியாராகம் போலே இருக்கிற திவ்ய பீதாம்பரமாயாலே உங்கள் கண்ணுக்கு மஞ்சள் வர்ணமாக போற்றுகிறது. ஆனால் திருவடிகளெல்லாம் செம்பஞ்சு குழம்பாய் இருப்பானே என்னால் குதிரை நம்பிரான் மேலே அங்கவடிகளே திருவடிகளை அமுத்திக் கொண்டு போனபடியினாலே திருவடிகள் சிவந்து போகிறது. இப்படிப்பட்டிருக்கிற அடையாளங்களே ஒழிய வேறொன்றும் இல்லை. ஆனால் கோதுகழித்து வருவானே என்னால் வேட்டையாடி வேர்த்து விடாய்த்து வருகிற சமயத்திலே திருமங்கையாழ்வார் என்பான் ஒருவன் வந்து சர்வஸ்வாபகாரத்தையும் பண்ணி கொண்டு போனான். அவனை சில நல்வார்த்தைகளை சொல்லி திருவாவரணங்களை மீள வாங்கிக் கொண்டு கருவிகளத்தில் எண்ணி பார்க்கும் இடத்தில் கடையாளி மோதிரம் காணாமல் போகிறது. அதுக்காக விடியப்பட்டு நாளைக்கு புறப்பட்டள்ளி திருவீதிகளெல்லாம் நலம் வந்து கடையாளி மோதிரத்தை கண்டெடுத்துக் கொண்டு மீள வாழாடுக்க செய்து தேவதைகள் பாரிஜாத புஷ்பம் கொண்டு சேவிக்க வந்தார்கள். நாம் நம் பெண்டுகள் நீர் சூட்டுகிறதில்லை என்று நமக்கு முன்னே வரக்காட்டி தாமும் பின்னே எழுந்துள்ளார். ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்க சொல்லி பெருமான் அருள் செய்த பிராணம் நாம் செங்கோலுடைய திருவரங்க செல்வனான். ஆனபடியினாலே கவலை முடித்து கலிக்கத்தை கட்டி வல்லையமேந்தி குதிரை நம்பிரான் மேலே ராத்திரி 30 நித்திரையிலே ஜெகதர்சனார்த்தமாக ஜாகரூபனாய் இருந்தபடியினாலே திருக்கண்கள் சிவந்து போச்சுது. திருக்குழல் கட்டைகளெல்லாம் கலைந்திருப்பானே என்னால் காத்தடித்து கலைந்து போச்சுது. கஸ்தூரி திருமங்காப்பு கலைந்திருப்பானே என்னால் அதிகடோரமான சூரிய கிரகணத்தாலே கலந்து போகுது. திருவரம் எடுத்திருப்பானே என்னால் மதுர நிர்ணார்த்தமாக ஸ்ரீ பாஞ்சதன்ய ஸ்பர்சத்தாலே திருவரம் வெளுத்து போகுது. திருக்கெழுத்துக்களெல்லாம் நகச்சரங்களாய் இருப்பானே என்னால் அதி பிரயாசமான காடுகளிலே போகிற போது கூமுட்கள் பிடித்தது. திருமேனிகளெல்லாம் குங்குமப்பொடிகளாய் இருப்பானே என்னால் தேவதைகள் புஷ்பவர்ஷம் வசித்தபடியாலே புஷ்பரேணுக்கள் படிந்தது. திருப்பயத்தங்களெல்லாம் மஞ்சள் வர்ணமாய் இருப்பானே என்னால் சந்தியாராகம் போலே இருக்கிற திவ்ய பீதாம்பரமாயாலே உங்கள் கண்ணுக்கு மஞ்சள் வர்ணமாக போத்துகிறது. திருவடிகளெல்லாம் செம்பஞ்சு குழம்பாய் இருப்பானே என்னால் குதிரை நம்பிரான் மேலே அங்கவடிகளே திருவடிகளை அமுத்திக் கொண்டு போனபடியினாலே திருவடிகள் சிவந்து போச்சுது. ஆனால் போது கழித்து வருவானே என்னால் வேட்டையாடி வேர்த்து விடாய்த்து வருகிற சமயத்திலே திருமங்கை ஆழ்வான் என்பான் ஒருவன் வந்து சர்வ சுவாபகாரத்தையும் பண்ணி கொண்டு போனான். அவனை சில நல்வார்த்தைகளை சொல்லி திருவாரணங்களை மீள வாங்கி கொண்டு கல்வியிடத்தில் எண்ணி பார்க்கும் இடத்தில் கடையாளி மோதிரம் காணாமல் போது. அதுக்காக விடிய 10 நாளைக்கு புறப்பட்டவழி திருவேதிகளெல்லாம் மனம் வந்து கடையாளி மோதிரத்தை கண்டெடுத்துக் கொண்டு மீள வாழாருக்க செய்து தேவதைகள் பாரிஜாத புஷ்பம் கொண்டு சேவிக்க வந்தார்கள். நம் பெண்டுகள் நீர் சூட்டுகிறதில்லை என்று நமக்கு முன்னே வர காட்டி தாமும் பின்னே எழுந்துள்ளார். ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்க சொல்லி பெருமாள் அருள் செய்த பிரகாரம் கடையாளி மோதிரம் காணாமல் போனதுவே மெய்யானால் விடிய 10 நாளிகைக்கு புறப்பட்டு எழுந்தருளி உறையூரிலே போய் மின்னிலை மடவார் சேரிகள் எல்லாம் புகுந்து யதா மனோரதம் அனுபவித்து அவ்வனுபவத்தாலே உண்டாயிருக்கிற அடையாளங்கள் எல்லாம்
திருமேனியிலே ஸ்பஷ்டமாக தோற்றா நிற்க செய்தேயும் அவ்வடையாளங்களை எல்லாம் அந்நியதாக கொண்டு நாங்கள் ஸ்ரீஜாதிகள் ஏழைகளானபடினாலே இப்படிப்பட்டிருக்கிற வஞ்சகாப்திகளை எல்லாம் சொல்ல வந்தார். இப்படிப்பட்டிருக்கிற பொய்களை எல்லாம் தமக்கு செழிப்பான விடத்திலே தானே சொல்லிக்கொண்டு நேற்றைக்கு எழுந்துள்ள விடத்திலே தானே இன்றைக்கும் எழுந்துள்ள சொல்லி நாச்சியார் அருள் செய்தார். அவ்வடையாளங்களை அந்நியதாவாக கொண்டு நாங்கள் ஏழை பெண்களானபடியினாலே இப்படிப்பட்டிருக்கிற வஞ்சனோக்திகள் எல்லாம் சொல்ல வந்தாரே. இப்படிப்பட்டிருக்கிற பொய்களை எல்லாம் நேற்றைக்கு எழுந்துள்ள விடத்திலே தானே சொல்லிக்கொண்டு இன்னைக்கும் அங்கே தானே எழுந்துள்ள சொல்லி நாச்சியார் அருள் செய்த பிரகாரம் ஆமானால் உரை உரை கண்ணாலே கண்டதுமில்லை, காதாலே கேட்டதுமில்லை, துஷ்டனாக இருக்கிற வேறொரு மனசுக்கு சரிப்பானபடி சொன்னார். நீயும் அந்த வார்த்தையைத்தானே கேட்டுக்கொண்டு நம்மை பண்ணாத அவமானங்களை எல்லாம் பண்ணலாமா? நீங்கள் ஸ்ரீகளானபடியினாலே முன்பின் விசாரியாமல் படிக்கு அவரால் அவமானங்களை பண்ணினாலாம் என்கிற அவமானம் உங்களுக்கே ஒழிய நமக்கு தேவையில்லை. ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்க சொல்லி ஒரு நாள் அருள் செய்த பிராரம். அழகிய மணவாள பெருமாள் வேட்டையாடி உயர்த்து விடாய்த்து எழுந்துள்ளார் என்று அடியோங்கள் அதிப்பிரீதியுடனே எதிரே விடை கொண்டு திருக்கை கொடுத்து திருவத்துவாடை சாத்தி திருவடிகள் விளக்கி மங்களகாரத்தை கண்டருள பண்ணி சுருளமுது திருத்தி சமர்ப்பித்து உள்ளே எழுந்தருள பண்ணி கொண்டு போய் திவ்ய சிம்மாசனத்திலே எழுந்தருள பண்ணி திருவடி விளக்கி திருவத்துவாடை சாத்தி திருமால வட்டம் பரிமாறினோம். அப்போ அதிக சிரமத்தோடே எழுந்தருளிருந்தார். ஆனால் இளைப்போவென்று வெந்நீர் திருமஞ்சனம் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். அதையும் நீராடினது பாதியும் நீராடாதது பாதியுமாகத்தானே எழுந்துள்ளிருந்தார். ஆனால் இளைப்போவென்று திருவலைக்கு தகுதியான வள்ளி நுண்ணி அன்னவாடையான திவ்ய பீதாம்பரம் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். அதையும் எப்போதும் போலே சாத்திக் கொள்ளாமல் ஏதோ ஒரு விதமாய் சாத்திவிடலாம். ஆனால் இளைப்போவென்று கஸ்தூரி திருமண்டாப்பு சேர்த்து சமர்ப்பித்தோம். அதையும் எப்போதும் போலே சாத்திக் கொள்ளாமல் திருவேங்கடமுடியான் திருமண்டாப்பு போலே கோலா மாலா என்று சாத்தியிருக்கிறோம். ஆனால் இளைப்போவென்று தங்க பள்ளத்தில் அப்பம் கலந்த சிற்றுண்டை அக்காரம் பாலில் கலந்து வர்க்க வகைகள் முதலானதை சேர்த்து சமர்ப்பித்தோம். அதையும் அமுது செய்தது பாதியும் அமுது செய்யாதது பாதியுமாகத்தானே எழுந்தருளியிருந்தார். ஆனால் இளைப்போவென்று சுருளமுது திருத்தி சமர்ப்பித்தோம். அதையும் அமுது செய்யாதபடிக்குத்தானே எழுந்தருளியிருந்தார். ஆனால் இளைப்போவென்று திருவளந்தாழ்வானை திருப்படுக்கையாகவும் திருவத்தையாகவும் வெறுத்து அதன் மேல் பெருமாளை திருக்கண் மலர பண்ணி அடியோங்கள் அதிப்பிரீதியுடனே திருவடிகளை பிடித்துக் கொண்டிருந்தோம். நாம் ஒரு வஞ்சக கல்வரானபடியினாலே எங்களுக்கு ஒரு மாயாடித்திரை உண்டாக்கி எங்கள் தாளெடுத்து எங்கள் கருவூலம் திறந்து எங்கள் ஸ்ரீதரங்களான அம்மானை பந்து கழிஞ்சி திவ்ய பீதாம்பரம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு எழுந்திருக்கிறோம் என்று சொல்லாதபடிக்குத்தானே எழுந்திருந்தார். அந்த உத்தரட்சணமே அடியோங்கள் அச்சமுடன் திடுக்கிட்டு எழுந்திருந்து திருப்படுக்கையை பார்க்கும் இடத்திலே பெருமாளை காணாமையாலே கை நெறித்து வயிறெடுத்து அணுகுவிடம் வாசற்காப்பானை அழைத்து கேட்கும் அளவில் அவர்கள் வந்து ஸ்ரீதரங்களான அம்மானை பந்து அனைத்து திவ்ய பீதாம்பரங்களை அனைத்தையும் கை கொண்டு இந்த இடத்திற்கு எழுந்தருகிறோம் என்று சொல்லாதபடிக்குத்தானே எழுந்தருனார் என்று சொல்ல வந்தார்கள். அந்த உத்தரட்சணமே எங்களது அந்தரங்க பரிஜனங்களாய் இருக்கிற திருச்சேவடிமார்களை அழைப்பு விட்டு கேட்கும் அளவில் அவர்கள் வந்து அடியை பிடித்து அடியை மிதித்து கொண்டு போன இடத்திலே உறையூரிலேயே கொண்டு போய்விட்டது. அங்கே பார்க்கும் இடத்தில் தாம் மற்றொருத்தியை மச்சினி என்று முறைமை சொல்லியும் வடியை பிடித்ததும்
கச்சினி பொன்முலை கண்ணால் பிடித்தது, கனிவாய் கொடுத்தது, கையில் நகர்புரி மையானது, கார்மேனி எங்கும் பசுமஞ்சள் பூத்ததும், கருப்பந்தோட்டத்திலே யானையானது சஞ்சரிக்குமா போலே வேதனையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் உச்சிதமாக போகவிட்ட தூதர்கள் ஓடி வந்து அந்த அடையாளம் உள்ளவருக்கு வந்து சொன்னார்கள். ஐயா, உம்மாலே எங்கள் மனது உழைப்பதாக உருகிறது. இந்த வேலையில் இங்கே வந்து மட்டும் சொல்லாதையும் போம் என்று நாச்சியார் அருளி செய்தார். நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் முந்தா நாள் அழகிய மணவாள பெருமாள் வேட்டையாடி வேர்த்து விடாய்த்து எழுந்தருளினார் என்ன அடியோங்கள் அதிபிரீதியுடனே எதிரே விடை கொண்டு திருக்கை கொடுத்து உள்ளே எழுந்தருள பண்ணி கொண்டு போய் திவ்ய சிம்மாசனத்திலே ஏறி அருள பண்ணி திருவடி விளக்கி திருவத்துவாளை சாத்தி மங்களாலத்து கண்டருள பண்ணி திருடமும் திருத்தி சமர்ப்பித்தோம். அப்போதும் அதிசிரமத்தோடு எழுந்தருள் இருந்தார். ஆனால் இளைப்போவென்னு வெந்நீர் திருமஞ்சனம் சேர்த்து சமர்ப்பித்தோம். அதுவும் நீராடினது பாதியும் நீராடாதது பாதியுமாகத்தானே எழுந்தருள் இருந்தார். ஆனால் இளைப்போவென்னு திருவரைக்கு தகுதியான வள்ளி நுண்ணிகள் அன்னவாடையான திவ்ய பீதாம்பரம் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். அதையும் எப்போதையும் போலே சாத்தியருடாமல் ஏதோ ஒரு விதமாக சாத்தியருடினார். ஆனால் இளைப்போவென்று கஸ்தூரி திருவன்காப்பு சேர்த்து சமர்ப்பித்தோம். அதுவும் எப்போதையும் போலே சாத்தியருடாமல் திருவேங்கடமடையான் திருவன்காப்பு போலே ஏதோ ஒரு விதமாக சாத்தியருடினார். ஆனால் இளைப்போவென்று தங்க பல்லயத்தில் அப்பம் கலந்த சிற்றுண்டை அக்காரம் பாலில் கலந்து அக்கார வடிசல் வர்க்க வகைகள் சேர்த்து சமர்ப்பித்தோம். அதுவும் அமுது செய்தது பாதியும் அமுது செய்யாதது பாதியுமாகத்தானே எழுந்தருளியிருந்தார். ஆனால் இளைப்போவென்று சுருளமுது திருத்தி சமர்ப்பித்தோம். அதுவும் அமுது செய்யாதபடிக்கு தானே எழுந்தருளியிருந்தார். ஆனால் இளைப்போவென்று திருவனந்தாழ்வானை திருப்படிக்கையாக விரித்து அதன் மேலே பெருமாளை கண்படர பண்ணி அடியோங்கள் திருவடிகளை அமுத்திக் கொண்டிருந்தோம். தாம் வஞ்சக கல்வனானபடியினாலே எங்களுக்கு ஒரு மாயா நித்திரையை உண்டாக்கி தாள் எடுத்து கருவிகரம் திறந்து எங்கள் ஸ்ரீதரங்களான அம்மானை பந்து கழஞ்சி பீதாம்பர ஆவரணாதி அனைத்தையும் கைக்கொண்டு இன்னவிடத்துக்கு எழுந்தருளுகிறோம் என்று சொல்லாதபடிக்கு தானே எழுந்தருளினார். அந்த உத்திரட்சணமே அடியோங்கள் திடுக்கிட்டு எழுந்திருந்து திருப்படிக்கையை சோதிக்கும் இடத்தில் பெருமாளை காணாமையாலே கை நெறித்து வயிறு அடித்து அணுகவிடும் வாசல் காப்பானை கேட்டபின் அவர்கள் வந்து அம்மானை பந்து கடந்தி பீதாம்பர ஆவரணாதி அனைத்தையும் கொண்டு இன்னவிடத்துக்கு எழுந்தருளுகிறோம் என்று சொல்லாதபடிக்கு தானே எழுந்தருளினார் என்று சொல்ல வந்தார்கள். அந்த உத்திரட்சணமே அடியோங்களுடைய அந்தரங்க பரிசரங்களாகிற திருச்சேடிமார்களை அழைப்பு வைத்தோம். அவர்கள் வந்து அடி பிடித்து அடி மிதித்து கொண்டு போன இடத்திலே உறையூரிலே கொண்டு போய்விட்டது. அங்கே தாம் மச்சனி என்னொருத்திக்கு முறை சொல்லி மைத்தொருத்தியை மடியை பிடித்ததும் கச்சனி பண்புலை கண்ணி ஒருத்தியை கண்ணால் அழைத்ததும் கனிவாய் கொடுத்ததும் கார்மேனி எங்கும் பசுமஞ்சள் பூத்ததும் கையில் நகர்புரி மெய்யெங்கும் ஆனதும்
நாங்கள் உச்சிதமாக போகவிட்ட தூது ஓடி வந்து அந்தவர் உள்ளபடி சொன்னாள், ஐயா, உம்மாலே எங்கள் மனசு உரைமழுவாக உருகுகிறது. நீ இந்த வேளையில் ஒன்றும் சொல்லாதே, போம் போம் என்று நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் அந்தபடிக்கு நாம் பிரமாணமானாலும் பண்ணி தருகிறோம். நாம் தேவாதி தேவனானபடினாலே தேவதைகளை தாண்டி தருகிறோம். சமுத்திரத்திலே முழுகிறோம். அக்னி பிரவேசம் பண்ணி தருகிறோம். வலுவேற்றுகிறோம். நெய்யிலே முழுகிறோம். பாம்பு குளத்திலே கையிட்டு தருகிறோம். இப்படிப்பட்டிருக்கிற பிரமாணங்களை ஆனாலும் வாங்கிக் கொண்டு நாம் கொடுத்த புஷ்பத்தை வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் சீக்கிரத்துக்கு உள்ளே வளைக்க சொல்லி பெருமாள் ஒளி செய்த பிராரம். ஒரு பிரணாமத்தாலும் தீராமல் போனால் பிரமாணத்தாலே தீர்த்துக் கொள்வார்கள். ஆனபடிக்கு நாம் தேவாதி தேவனானபடியினாலே அதற்கு பிற்பாடு தீர்த்தவாரி சக்கரத்தாழ்வாருக்கு நாம் தேவாதி தேவனானபடியினாலே தேவதைகளை தாண்டி தெரிகிறோம். சமுத்திரத்திலே முழுகிறோம். அக்னி பிரவேசம் பண்ணி தெரிகிறோம். வழிவேண்டுகிறோம். பாம்பு குளத்திலே கையிட்டு தெரிகிறோம். நெய்யிலே முழுகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தேடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ராதே ராதே.